வெல்கம் டு ஜிகே வித் ஜிகே. இன்னைக்கு டிசிஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹைரிங் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். பிஎஸ்சி ஐடி, சிடி, பிசிஏ, பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ 2023 அண்ட் 2024 பாஸ்ட் அவுட் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் எலிஜிபிள். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 26 அப்ளை பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட அஃபிஷியலான கரியர் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் 24 ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இது டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட்னா என்ன, ஸ்மார்ட் ஹைரிங்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்சி ஸ்மார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லெவல், அதாவது பிஎஸ்சி மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்க எல்லாரும் எலிஜிபிள். அதே டிசிஎஸ் இக்னைட் அப்படிங்கிறது இந்த டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹைரிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் டிசிஎஸ் இக்னைட் எலிஜிபிள். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேக்கேஜும் ஹையாக இருக்கும். நமக்கு கொடுக்கக்கூடிய ரோலும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு என்ன ரோல் வருமோ அந்த ரோலையும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த டிசிஎஸ் ஸ்மார்ட் பிஎஸ்சி ஹைரிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ இக்னைட் அப்படிங்கிறதுல என்னென்ன ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன் பார் வித் இன்ஜினியரிங், அதுதாங்க இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ அதாவது இன்ஜினியரிங் ஈக்குவலான ரோல்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹைரிங் அப்படிங்கிறது பேசிக்கான யூஜி முடிச்சவங்க, பிஎஸ்சி என்ன டிகிரி பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுற ஒரு ஹைரிங் தான் இந்த டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹைரிங். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்ளை பண்ணணும். இந்த ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் த டிரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்ளைட் ஃபார் த டிரைவ் அப்படின்னு காமிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இன்சென்டர் டெஸ்ட். அதாவது நம்ம எக்ஸாம் சென்டரில் போய் டேரெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு நம்மளோட இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம பக்கத்தில் இருக்க எக்ஸாம் சென்டர் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சென்டரில் தான் நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இது: நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. கோடிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். அது எதில் இருக்குன்னா C++, ஜாவா, பைத்தானில் இருக்கும். ஸோ நீங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் இருக்க மாதிரி தான், அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் அது ஒரு சாம்பிள். ஸோ அதில் இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பிஎஸ்சி, பிசிஏல இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எலிஜிபிள். போத் 2023 பேட்சும் எலிஜிபிள், 2024 பேட்சும் எலிஜிபிள். மினிமம் 50% எபோவ் இருக்கணும். பேக்லாக் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2023 பேட்சுக்கு. 2024 பேட்சுக்கு ஒரு பேக்லாக் இருக்கலாம், பட் நம்ம டிசிஎஸ் ஜாயின் பண்ணுற டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு முன்னாடி நம்ம அதை கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஒரு எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது. ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் ரெக்குயர்மெண்ட் தான். ஹைரிங் கேட்டகரி நான் அவங்க சொன்ன மாதிரி 2 கேட்டகரி: இக்னைட்டு, ஸ்மார்ட் ஹைரிங் பார்த்தீங்கன்னா 1.9 LPA, இக்னைட் ஹைரிங்க்கு 2.8 LPA. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுல இக்னைட் ஹைரிங் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ண 1 or 2 இயர்ஸ்லேயே நம்மளுடைய சேலரி, நம்மளுடைய கெரியர் க்ரோத் எல்லாமே 2.5x, அதாவது 2.5 மடங்கு அதிகமாகும். நீங்கள் ஸ்டார்டிங் உள்ளே போகிறப்போ நீங்கள் 20,000 சேலரி வாங்குறீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸில் 40,000 ஆயிரும். இல்லை நீங்கள் 40 வாங்குறீங்க ஸ்டார்டிங் அப்படின்னா 80 ஆயிரும். ஸோ அப்படியே டபுள், 2.5 மடங்கு உங்களுக்கு அதிகமாயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் இதை பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா FAQஸ்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இது அந்த நோட்டிஃபிகேஷன். டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹைரிங் பிஎஸ்சி, பிசிஏ எல்லா கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம். 2023 and 2024 2 பேட்சுமே எலிஜிபிள். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஐடி ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.